ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு நான் எங்க நின்று இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்துல தாங்க நான் நின்றுட்டு இருக்கேன். சரியா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ல பின்னாடி நீங்க இப்ப அந்த வண்டி போறது இல்லைங்களா, அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைவேங்க. அதாவது ஸ்டேட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய பல்லடம் ரோடா இருந்துச்சு, பழைய கொச்சின் பைபாஸா இருந்த ரோடு. அந்த ஹைவேக்கும் ஒரு 50 மீட்டர்லயும் என்ஹெச் ரோட்டுக்கும் ஒரு 500 மீட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டுல கிழக்கு பார்த்து லைன் வீடுங்க இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு ரெண்டல் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீட்டுடைய சின்ன டீல் சொல்லிடுறேன் சரிங்களா. 5.5 சென்ட் லேண்டுங்க. ஒரு சென்ட்டோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய்க்கு இங்க போயிட்டு இருக்கு. ஒரு சென்ட்டின் வேல்யூ 10 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. 5.5 சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுவே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10ங்கும் போது 55 லட்சம் ரூபாய் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அதுல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 20 காலம் போஸ்ட் போட்டிருக்காங்க. மேல சிமெண்ட் ஷீட் தாங்க போட்டிருக்காங்க. கொஞ்சம் வறுமையின் காரணமாக அவங்க சிமெண்ட் ஷீட் போட்டாங்க. ஆர்சி போடுறதுக்காக தான் பில்டிங் பண்ணினாங்க சரிங்களா. ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு அப்படியே நீங்க சிமெண்ட் ஷீட் ரிமூவ் பண்ணிட்டு ஆர்சி போடுறதுன்னா இப்போ நீங்க வந்து போட்டுக்கலாம். லைன் வீடு 5 வீடு இருக்குங்க. இப்போ குறைஞ்சது 30,000 ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்கு சரிங்களா. இந்த சிமெண்ட் ஷீட் வீட்டுக்கு இதை நீங்க ஆர்சி போட்டு ரெனோவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 40,000 ரூபாங்கிறது வாடகை சாலிடா கிடைக்குங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் ஃபைனலா சொல்றாரு. இப்போ இந்த வீட்டோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல், பிளான் அப்ரூவல் எதுவும் இல்லைங்க. ஸோ ஆனா டிடிசிபி அப்ரூவல், பிளான் அப்ரூவல் உங்களுக்கு லீகல் வைஸ் எல்லாமே கிளியரா பண்ணி கொடுத்து இந்த வீடை உங்க கையில ஒப்படைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் கேட்கறாரு. இந்த பிளான் அப்ரூவல் அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிறது அப்படின்னா அதற்கான செலவெல்லாம் வந்து அவர் குறைச்சு தரதா சொல்லியிருக்காருங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பா சொல்றேன், 60 லட்சம் ரூபாய்க்கு 40,000 ரூபாய் வாடகை வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 30,000 ரூபாய் வாடகை வருதுங்க. பாதிக்கு பாதி வட்டிங்கிறது உங்களுக்கு வாடகை வருது சரிங்களா. ஸோ தாராளமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு வீடு எப்படி இருக்குங்கிறத நான் காமிச்சிடறேன். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த 5.5 சென்ட்ல உங்களுக்கு 5 போர்ஷனோட, அதாவது தனித்தனி வாடகைக்கு விடுற மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வறுமையின் காரணமாக, அதாவது என்ன சொல்றதுன்னா அமௌண்ட் பத்தலைங்க, வீடு எடுத்துட்டாங்க. ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல ஃபுல்லா ஒர்க்கே ஃபினிஷ் பண்ணாத நீங்க தெளிவா பார்க்க முடியும். சிமெண்ட் ஷீட் போட்டுட்டாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த பில்டிங்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 காலம் போஸ்ட் இருக்குங்க. நல்ல ஹெவி பீமுங்க. அந்த மாதிரி ஹெவியா தான் போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சிமெண்ட் ஷீட்டை அப்படியே பிரிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கு சரிங்களா. ஸோ வீடினுடைய ஃப்ரண்ட் பகுதியை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இபி லைன் வந்து ஒன்னே ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ அதே தான் 5 வீட்டுக்கும் காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் ஆகலைங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே சிமெண்ட் ஷீட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷனுங்க. 5 வீடுமே கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் போர்ஷன். ஸோ ஒரு போர்ஷன் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடறேன். அதே மாதிரி தான் எல்லா வீடுமே இருக்குங்க. இது தேர்ட் போர்ஷனுங்க. இது 4வது போர்ஷன். இது 5வது போர்ஷன். தண்ணி தொட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 தண்ணி தொட்டி ஜலமூலையிலே கொடுத்துருக்காங்க. 2 தண்ணி தொட்டி இருக்கு. 2லயுமே உப்பு தண்ணி தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ வீட்டினுடைய பேக் சைடு வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறாங்க. வீட்டுடைய பேக் சைடு பாருங்க, ஒரு துவைக்கற்கல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே காலம் போட்டு தாங்க கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த அளவுக்கு லேண்டுக்கான காஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. மித்தபடி எந்த ஒரு காஸ்ட்டும் அவங்க வந்து கேட்க கிடையாது. ஸோ லேண்டு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு இங்க போயிட்டு இருக்குதுங்க. 5.5 சென்ட்டுங்கும் போது குறைஞ்சபட்சம் 10ங்கிறதே வேண்டாங்க. அவங்க சொல்ற ரேட்டே நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு ரேட் ஒரு 9 லட்ச ரூபா நம்ம போடுவோம்னு வைங்களேன். இப்போ 5.5 சென்ட்டுங்கும் போது என்னங்க ஆகுது, 50 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியாவோட நிலைமை ஓகேங்களா. ஸோ உள்ள என்ட்ரானே வந்து பாத்தீங்கன்னா இது ஹாலுங்க. இது ஹால், இது இதுலேயே பெட்ரூமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வாங்குற பட்சத்தில் நீங்க ஒரு சவர் வச்சோம்னா இது பெட்ரூம் ஆயிடும். சின்ன ஹால், ஒரு பெட்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சனா யூஸ் பண்றாங்க. இப்போ கிச்சனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து உள்ள வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க ஓகேங்களா. டாய்லெட் வந்துருது. இந்த வீடு கட்டி வந்து பாத்தீங்கன்னா சரியா 5 வருஷம் ஆச்சுங்க. 2020 கட்டி இருந்திருக்காங்க. ஸோ நீங்க பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், ரெண்டல் பர்பஸ்க்கு யாராவது வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை தாராளமா சூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பிஎம்ஜி ஸ்கூல் இருக்குங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு ஓகேங்களா. 500 மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ஹெச் ரோடு, எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா ஆக்சசபிள் ஏரியாவும் இங்கேயே இருக்கு. ஸோ ரெண்டலுக்கு பக்காவான ஏரியாங்க. நீங்க வந்து கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பசங்களுக்கு வாடகை விட்டீங்கனாலும் சரி, காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாடகை விட்டீங்கனாலும் ஒரு பர்சனுக்கு 2000 ரூபாய். இந்த போர்ஷனை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தங்குவாங்க சரளமா. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷனுக்கு 8000 ரூபாய் வாடகை கிடைக்கும். 5 போர்ஷனுக்கு 40,000 ரூபாய் வாடகை கிடைக்கும். பசங்களை விட்டீங்கன்னா மட்டுமே, ஏன்னா ரோட்டுக்கு ரொம்பவே பக்கம், ஆக்சசபிள். இந்த வீடு நீங்க வந்து ஆர்சி மட்டும் நீங்க செலவு பண்ணி ஒரு 3 lakhs to 4 lakhs ஆகும். செலவு பண்ணி நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மாசம் 40,000 ரூபாய் சாலிடான இன்கம், கன்ஃபார்மான இன்கம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு நம்புறேங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க வீடு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாங்க.
ஸோ 60 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா மாதம் 30,000 ரூபா வாடகைங்கிறது உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட்டபிளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு சைட் சேல் இருக்குது இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே. ஓகேங்களா, 5.5 சென்ட் 55 லட்ச ரூபா சைட்டுக்கே வேல்யூ வந்துருது. ஸோ இடத்துக்கான காசு தான் தரீங்க, வீடு வந்து சும்மா கொடுக்குற மாதிரிங்க. யூஸ் பண்ணிக்கங்க, வேற எதுங்க சொல்ற முடியும். நான் கண்டிப்பா சொல்றேன், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். ஸ்க்ரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் மூலமா எஸ்கே ஜவானை என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்ஸ் வேணுமோ கண்டிப்பா கூட இருந்து பக்காவா பண்ணி கொடுத்துடலாங்க. நன்றி மக்களே.